இங்கே அவனுங்க நிறைய மீன்களை வாங்கிட்டு வந்து அதை ஒரு கிரவுண்ட்ல போட்டு விட்டுட்டு அது மேல தண்ணியை ஊத்தி அதை விவசாயம் பண்றானுங்க. ஏன்னா அது மேல செடி முளைச்சு அதுல நிறைய மீனுங்க காய்க்குமா. இவனுங்க ஏன் இப்படி பண்றானுங்கன்னா இவங்க ஆசிரமத்தை மீட்க நிறைய பணம் தேவைப்படுது. அப்போ ஒரு லேடி இவனுங்க கிட்ட வந்து உங்களுக்கு இதை விட அதிகமா நான் பணம் தரேன், ஆனா நீங்க அதுக்கு பதிலாக என் ஹஸ்பண்டை கொலை பண்ணணும்னு சொல்றான். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து நான் தான் இவனோட ஹஸ்பண்டு, ஆனா நீங்க என்னை இப்ப கொல்லக்கூடாது, நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதுதான் கொல்லணும்னு சொல்றான். ஆக்சுவலா இவன் இவளோட ஹஸ்பண்டே கிடையாது, இவன் இவளோட கள்ளக்காதலை. உண்மையான ஹஸ்பண்டை கொல்றதுக்கு தான் இந்த பிளானே போட்டிருப்பாங்க. ஆனா அந்த 3 பேர்ல ஒருத்தன் எங்களால நைட்டு வரைக்கும் தான் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட வயித்தை வச்சு அவனை ஒரு இடி இடிக்கிறான். இடிச்ச வேகத்துல அவன் பறந்து போய் ஒரு லாரி கடியில விழுந்து அவனுக்கு அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அவன் அவங்கள பழி வாங்குறதுக்காக பயங்கர கோவத்துல ஒரு ஜூக்குள்ள வரான். ஆனா எதிர்பாராத விதமா ஒரு சிங்கத்தோட கூண்டுக்குள்ள மாட்டிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த 3 பேரும் தெரியாதனமா ஒரு டால்பினோட மூக்குலயே வேர்க்கடலையை தூக்கி போட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அதை போட்டு அமுக்குன்னு அமுக்குறானுங்க. அது வெளியில வந்த ஃபோர்ஸ்ல பறந்து போய் சிங்கத்தோட பேக்லயே அடிச்சிருது.